எல்லாம் ஒரே மனிதர்லேருந்து ஆதாம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்லேருந்து படைக்கப்பட்டது தான் இப்போ உள்ள உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் அப்போ எப்போ படைக்கப்பட்டாங்க அதுலேருந்து இன்றைய வரலையும் உலகம் அழிகிற வரலையும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் முன்னாடி இந்துவாக தான் இருந்தேன். என் பேர் மாணிக்க வாசகம். முன்னாடி மறுபடியும் இஸ்லாத்தை எப்படி ஏற்றாங்கிறத சொல்கிறதுக்காக தான் இப்போ வந்திருக்கேன். சாலா முதல்ல நங்கநல்லூரில் இருந்தோம். அங்கேருந்து கொரியருக்காக போய் ஜாயின் பண்ண வேலைக்கு போனேன். அப்போ என்னோடய ஃப்ரெண்டு அவளை யாருன்னே தெரியாது. அவர் அப்துல்லாங்கிறவர் அங்கே வந்தார். என்னோட வேலைக்கு வரும்போது என்கிட்ட கேட்டார். சும்மா பேசின அவரே பேச்சு கொடுத்தாரு. நான் எதுவும் பேச மாட்டேன் அவர்கிட்ட. அவராகவே பேசினார். பேசும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாத்தை பற்றி சொன்னார். எனக்கு பிடிக்கல அவர் சொன்னது. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லவும் அப்போ நல்லா இருக்குது. இப்போ நானும் இந்தமாரி அந்த சாமி அப்படி இருக்குன்னு சொன்னேன். அப்போ அவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பயான் பண்ணார். எனக்கு அறிவுரை சொல்லும்போது அந்த கருத்துக்கள்லாம் ரொம்ப சிறப்பான முறையில் இருந்தது. இறைவன் ஒருத்தந்தான். அவன் இந்த மத இதில் இந்துவில் பல ஜாதிகள் இருக்குது, மதங்கள் இருக்குது. அங்கே இஸ்லாம் ஒருத்தன் ஒரே இது தான். இதில் ஜாதி மதம் கிடையாது. எல்லாம் ஒரே மனிதர்லேருந்து ஆதாம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்லேருந்து படைக்கப்பட்டது தான் இப்போ உள்ள உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் அப்போ எப்போ படைக்கப்பட்டாங்க அதுலேருந்து இன்றைய வரலையும் உலகம் அழிகிற வரலையும் அந்த ஒரு மனிதர்லேருந்து உருவானதுனால அவங்களுக்கு ஜாதி மதம் எதுவும் கிடையாது. இதெல்லாம் சொன்னார். சரி, கரெக்டு தான் அவர் சொன்னது. நான் கொஞ்சம் உள்வாங்கிக்கிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சார் சொன்னதுமாரி இந்த இந்து மதத்தில் இந்த கல் வச்சு படைப்பாங்க. பல ஒரு சின்னோண்டு ஒரு கருங்கல்லை வச்சு கூட படைப்பாங்க. அதுக்கு சாராயம் இதெல்லாம் வாங்கி வச்சு இந்த கருவாடு இதெல்லாம் வாங்கி கோழியாக இருக்கிறது அதெல்லாம் வாங்கி வச்சு படைப்பாங்க. அதேபோல் இறைவனுக்கு எந்த தேவையற்றவன். அப்போ தேவையற்றவனுக்கு இவ்வளோ இது வாங்கி கொடுக்குறாங்களே, செய்கிறாங்களே, அதெல்லாம் யோசித்தேன். கொஞ்ச நாளாக யோசித்து அதே போல் நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நிறைய பேர் அழைச்சிட்டு வந்தார். இந்த பயான் பண்ணுறதுக்கு என்கிட்ட சொல்லுவாங்க. நைட்டில் இதுமாரி இஸ்லாத்தை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுவாங்க. அப்புறம் இதை கேட்டுட்டு அப்புறம் இஸ்லாம் ஒரு இணைய மார்க்கம் நடந்தது பாண்டிச்சேரியில். நூர்லாங்கிறவர் இங்கே தாங்க நங்கநல்லூரில் இருக்கார். நூர்லா, அப்துல்லா அவங்கள நாங்கள் 3 பேருமே அழைச்சிட்டு போனார். எனக்கு 3 பேரும் போனோம். போய் அவர் தான் எல்லாம் செலவு பண்ணார். நூர்லாங்கிறவர் அழைச்சிட்டு போய் எல்லாம் இஸ்லாமுடைய இந்த இணைய மார்க்கத்தில் போய் கொஞ்சம் உட்கார வச்சாங்க. அவர் பேசணும். கேள்விலாம் கேட்டேன். இப்போ இஸ்லாத்துக்கு எந்த ஜமாத்தில் சேர்ப்பீங்க என்னன்னு கேள்வி கேட்டேன். பிஜே தான் நடந்தேன். அதில் இது பண்ணார். பிஜே அப்போ பாக்கர்லாம் இருந்தார். அப்போ சொல்லும்போது அந்த பேரை மாற்றணுமான்னு அப்படி அதுக்கெல்லாம் பதில் சொன்னாங்க. இந்த இதில் மற்ற ஜமாத்தில் ஒன்றும் பெருசு கிடையாது. இஸ்லாம் ஒன்று தான், ஒரு இறைவன் தான். பேரை நம்ம நல்ல அந்த இந்து சாமி பேர்லாம் வருதில்ல, அந்தமாரி பேராக இருந்தால் மாற்றிடணும். மற்றபடி இந்த சாமி பேர் இல்லாத சாதாரணமாக மாணிக்கம் அவர்படி இதுமாரி வருது பாருங்கள், அந்தமாரி இருந்தால் பரவாயில்லன்னு சொன்னார். ஆனால் நான் பேரை மாற்றினேன். நான் அதுமாரி சில கருத்துக்கள்லாம் அங்கங்கே பயான் நடக்கும். பயானை அழைச்சிட்டு போவாங்க. அழைச்சிட்டு போய் அதெல்லாம் கேட்பேன். அதெல்லாம் கேட்டு இந்த இறைவனை பற்றிய செய்திகள் நிறையா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வழிமுறைகள், அவங்களோட வாழ்க்கை வரலாறு, அதெல்லாம் அவங்களுடைய பண்புகள் எல்லாத்தையும் நான் ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டேன். முடிஞ்ச அளவு தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்களுடைய அந்த வியாபாரத்தன்மை, அவங்க கட்சிதாரர்களில் அவங்கள முதல்ல மனம் பிடிச்சப்போ அவங்க வியாபாரத்துக்கு அவங்களோட வியாபாரத்தை பார்த்து தான் அவங்க மனம் பிடிச்சாங்க. அந்த ஊர்லேயே அந்த நாட்டிலே அவங்க தான் பெரிய செல்வ சீமாட்டி. அவங்க அப்போ 40 வயசு இருக்கும்போது இவங்களுக்கு 25 வயசு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மனம் பிடிச்சாங்க. அப்போ அவங்க நபி கிடையாது. அப்போ
அவங்க வந்து சாதாரண மனிதர் தான். அவங்களுடைய அந்த வியாபாரத்தன்மை, அந்த உண்மையை பேசுகிறது, உண்மையாக அந்த எதாக இருந்தாலும் உண்மையை பேசி உண்மையை சொல்கிறது, பொருட்களை வந்து பொய்யா சொல்லி விற்கிறது கிடையாது. நல்லா கரெக்டான இந்த பொருள் இன்ன தன்மை தான் இருக்குது, இதுக்கு இன்ன விலை, அதுமாரி கரெக்டான முறையில் அவங்க நடந்துக்கிட்டதை பார்த்துக்கிட்டாங்க. அதோட இவங்க போயிட்டு வந்து வியாபாரத்தோட இது அவங்க கரெக்டான முறையில் அவங்ககிட்ட நேர்மையான முறை நடந்துக்கிட்டது, இதெல்லாம் வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அதெல்லாம் வந்து கரெக்டான இருந்திருக்காங்க. அவங்களுடைய மனைவிமார்கிட்ட கூட நல்ல அன்பாகவும் இதாகவும் நடந்திருக்காங்க. அந்த எல்லாருக்கும் நீதமாக நடந்திருக்காங்க. அதுபோல் இந்த கனிமத்து பொருட்கள் வந்ததுன்னா அதை வந்து எப்படி பராமரிக்கணும், தன்னுடைய பேர குழந்தை வந்து அந்த பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டதுக்கு கையை வாய் உள்ளே விட்டு அந்த பழத்தை எடுத்து இது வந்து நமக்கு அறாமல் சாப்பிடக்கூடாது, நமக்கு ஏற்றதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்து அடுத்தவங்க பொருளை வந்து பாதுகாத்து ஏழைகளுக்கு பங்கிட்டாங்களே தவிர அவங்க வந்து அவங்களுக்கும் இது எடுத்துக்கல, சுயமாக எதுவும் இது பண்ணிக்கலாம். அதுமாரி சில பண்புகள்லாம் சொன்னாங்க. அவங்களோட இதெல்லாம் அதெல்லாம் ஏற்றுக்கிட்டான். அது பார்க்கும்போது சிறந்தது இது தான். அது வந்து இஸ்லாம் வந்து மிக சிறந்த ஒரு மார்க்கம். இதில் போனால் சொர்க்கம் நரகங்கிறது இதில் வந்து கன்ஃபார்மாக கரெக்டாக சொல்கிறாங்க. சொர்க்கம்னா என்ன நடக்கும், அதில் இந்துக்களை சொர்க்கம்னா எண்ணெய் சட்டியில் போட்டு வறுப்பாங்கன்னு சொல்லுவாங்க, எண்ணெய் சட்டியில் போட்டு வறுத்து எடுப்பாங்க. அதுன்னு இதில் வந்து நரகம்னா அப்படி சொல்லுவாங்க. சொர்க்கம்னா அதில் எதுவும் சொன்னது கிடையாது. இதில் வந்து சொர்க்கங்கிறது வந்து அவ்வளோ நம்ம எது கிடைச்சாலும் எது நினைச்சாலும் கிடைக்கும். இப்போ ஒரு பறவை போகுதுன்னா அது வந்து நமக்கு அப்படி அது ஃப்ரை பண்ணி வந்த தேவையில்லைன்னா அப்படியே கைக்கு வந்துடும். அந்த மாதிரியான ஒரு இது பாலாறும் தேனாரும் ஓடும், அதுமாரிலாம் இதில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது நரகத்தில் வந்து பெரிய நெருப்பு குழி, அதில் வந்து பல படித்தளங்கள் இருக்குது. அதில் வந்து பயங்கரமான வேதனைகள் அதெல்லாம் இருக்குது. அது வந்து இந்த கபூர்லேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும். கபூரில் வந்து வைக்கும்பொழுது நமக்கு அந்த கேள்வி கணக்கு கேட்பாங்க. அதுக்கப்புறமே நம்ம கரெக்டான முறையில் இருந்தோம்னா நமக்கு சொர்க்கத்தோட வாசலை திறந்து விடுவாங்க. அது வந்து நரகத்துக்கு போகிற ஆள் அந்த சரியில்லாத முறையில் பல கடவுளையும் கும்பிட்டுக்கிட்டு அப்படியே இறைவனுக்கு மாறு செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த வேதனைகள் தான். ஒரு வேதனை வந்து மண்டையில் பெரிய சுத்தியில் எடுத்து அடிப்பாங்க, அடித்தா மண்டை நொறுங்கி தனித்தனே ஓடும். அப்போ வந்து அது மறுபடியும் ஒன்றா சேரும், மறுபடியும் அடிப்பாங்க, மறுபடியும் ஓடும், தெரிச்சு ஓடும். அந்த சமட்டியால் ஒரு மலையை அடித்தா கூட மலை நொறுக்கி போடுமா, அவ்வளோ பவர்ஃபுல்ல சமட்டியால் அடிப்பாங்களாம். அந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த நம்மளுடைய வாழ்க்கை இந்த உலகம் வந்து நமக்கு வந்து அது பரீட்சை கூடம், எக்ஸாம் எழுதுகிறோம்ல அதுமாரி தான் ஒரு பரீட்சை கூடம். இதில் வந்து அந்த இதில் வந்து பாஸ் ஆகணும். இது வந்து நம்ம வந்து பல கஷ்டங்கள் வரும். அது நம்ம வந்து இது வந்து அடிமைகள் மாதிரி தான் நம்ம அதுமாரி வாழணும். அந்த இஸ்லாத்துக்கு அடிமை இது பண்ணி அதோடய வரையறையோடு வாழ்ந்தோம்னா கரெக்டான முறையில் வந்து மிகச்சிறந்த சொர்க்கத்தை நம்ம அடையலாம். அப்படி இல்லாமல் இந்த ஒரு இறைவன் நம்ம படைச்ச இறைவன் அல்லாஹ் ஒருத்தன் தான். அந்த அல்லாஹ் ஒருத்தனை நம்பாமல் கண்ணாம்னா அல்லாஹ்வை நம்பிட்டு மற்றது அந்த கடவுள் இந்த கடவுள் இருக்குது, அதில் போனால் அது நம்மளை கோச்சிங்க, அது நம்மளை பழிவாங்க அப்படின்னு பயந்துக்கிட்டு போனால் அது நரகம் தாங்கிறத அது தெரிஞ்சுக்கிட்டேன். அதுலேருந்து தெரிஞ்சுட்டு இன்ஷால்லாஹ் அதுலேருந்து இப்போ ஓரளவு இந்த தொழுகை தான் எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு நம்மளை கேட்குற கேள்வி வந்து ஃபஸ்ட்டு தொழுகை தான், தொழுதியா கரெக்டான முறை தொழுதியா அதுதான் கேட்குறோம். அதனால் நம்ம தொழுகையை கடைப்பிடிச்சி கரெக்டான முறையில் நடக்கணும். மற்ற அமல்களும் ஏழைகளுக்கு தர்மம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தர்மம் பண்ணணும், ஏழைகளுக்கு இபாதத்தை இருக்கணும்னு கேட்டுக்கொண்டு இன்ஷால்லாஹ் என்னுடைய ஒரு நிறைவு கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.